நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்ரானிக்ஸ் சப்வூஃபருடைய பவர் சப்ளை வந்து ரெடி பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸ் ஹோம் தேட்டருடைய பவர் சப்ளை வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அதில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஆனால் அதை டீட்டெயில் வீடியோ கொடுத்தீங்கன்னா எங்களுடைய டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வர லேட்டஸ்ட் ஹோம் தேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் இப்போ எஸ்எம்பிஎஸ் டைப்பில் வந்து நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2030 ஐசி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் 2050 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C5198 1941 போட்டு சப்வூஃபர் வந்து 8 இன்ச் இல்லைன்னா 6 இன்ச்சில் வந்து ஹோம் தேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் சவுண்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கரோடைய இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ இம்பிடன்ஸ் 2 ohms அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து எஸ்எம்பிஎஸ் டைப்பில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு, ஜிப்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடாப்டர் டைப்பில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலதில் வந்து ஒயர்லெஸ் சப்வூஃபர் இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே பவர் சப்ளை போட்டு கிளாஸ் டி வந்து ஒரே சிங்கிள் இதில் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்பரேட்டாக அதோடைய வோல்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எஸ்எம்எஸ் போட்டிருக்காங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்டிஃபையர் டயோடுக்கு அடுத்தது இந்த வந்து ஃபில்டருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம டைரெக்டாக இது என்ன வோல்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துக்கு சப்ளை வோல்டேஜ் தனியாக எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை வச்சு நம்ம கூட கொடுக்கலாம். அது ஒரு மெத்தடில் நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ண முடியல, இதோட வோல்டேஜ் வந்து தெரியல, நம்ம இதோட பவர் சப்ளையே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பின் ஐசி போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்பெட் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஐசி. இந்த மாஸ்பெட்டுக்கு வந்து ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்து எரர் வந்து இங்கே சென்ட் பண்ணி இந்த ஐசி மூலியமாக தான் அது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவர் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனு, அதாவது இடி இது மாதிரி இதிலெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா இது இந்த இடம் டேமேஜ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எரர் சிக்னல் வந்து கரெக்டாக வராதனால அது ஆசிலேஷன் பண்ணுறதுல சம் இஷ்யூ ஆகி இது டேமேஜ் ஆயிரும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே தெரிச்சிடும். இதுவும் போயிடும், இந்த மாஸ்பெட்டுமே போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்இடி டிவி டெக்னீஷியன்ஸ் வந்து நிறையா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து இந்த 5 ஒயர் மாடியூல் 4 ஒயர் மாடியூல்னு சொல்லிட்டு இருக்குது. 5 ஒயர்லேயும் பண்ணலாம், 4 ஒயர்லேயும் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் மாடியூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் வரும். இந்த 4 ஒயரில் வந்து என்னென்ன அப்படிங்கன்னா ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கழட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாஸ்பெட்டோடைய சென்டர் பின்னுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஃபில்டர் நீங்கள் டிசி இன்புட் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 450 வோல்ட் ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியோடைய நெகட்டிவ் பின்னில் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்டோ கப்ளர் என்ன வேலை செய்யும் அப்படின்னா இந்த எரரோடைய ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரும் பார்த்திங்கன்னா இங்கே சால்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த 2ஐயும் எடுத்துகிட்டு இந்த ஆப்டோ கப்ளர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ஆப்டோ கப்ளர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் வச்சுக்கிறது 1வது பின்னு, டாட்டு இல்லாத 2வது பின்னு. நாம் வந்து இந்த பவர் சப்ளை இருக்குது இல்லைங்களா, இந்த பவர் சப்ளையில் ஒரு ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எரர் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த எரர் வந்து நம்ம இந்த ஆப்டோ கப்ளருக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோ கப்ளர் இருக்கும். அந்த ஆப்டோ கப்ளர் ரிமூவ் பண்ணிவிட்டு 1வது பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1வது பின் ஆப்டோ கப்ளர் கனெக்ட் பண்ணிடணும். இதிலிருந்து பார்த்திங்கன்னா 2வது பின் வந்து 2வது பின்னை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பவர் சப்ளை வந்து ஆன் ஆயிரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கும்போது இது 7 வோல்ட் வருது. இது ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து நான் இதுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஏசி வோல்டேஜில் நான் செக் பண்ண இன்புட் சப்ளை வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபில்டராகி இந்த இடத்துக்கு ரெக்டிஃபையர் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து 450 வோல்ட் கெப்பாசிட்டி. அதுக்கு வந்து நான் டிசி 600 வச்சுட்டு அந்த 600 வோல்டேஜ் உள்ளே போகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். டிசி வந்து 320 வோல்ட் வந்து வருது. நம்ம வந்து ஏசி கால்குலேஷன் சொல்லியிருப்போம். 220 × 1.4 வோல்ட் வந்ததுன்னா டிசி பண்ணோம்னா நம்மளுக்கு 320 வோல்ட் வரும். இப்போ வந்து இன்புட் சப்ளை வந்து உள்ள வரைக்கும் போகுது. இப்போ வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வோல்ட் வரணும், இதுதான் வந்து டயோடுக்கு அடுத்து ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டரில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. பார்த்திங்கன்னா 7 வோல்ட்டு. ஓகே தான். இது வந்து பார்த்திங்கன்னா 7 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் தான் இதுக்கு போட்டிருக்காங்க.
நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஹோம் தேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் டைப்பில் தான் போடுறாங்க. அந்த எஸ்எம்எஸ் டைப்பில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்து இருக்கக்கூடிய அந்த டிரைவர் ஐசி டேமேஜ் இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து ஃபெட்டு மட்டும் போயிருந்ததுன்னா உங்களுக்கு ஃபெட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துக்கு இருக்கிற எல்லா காம்பவுண்டும் டேமேஜ் பர்ன் ஆயிடுச்சு, இங்கே இருக்கிற காம்பவுண்டும் பர்ன் ஆயிடுச்சு, என்ன வேல்யூன்னு தெரியல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தேடு வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்இடி டிவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தேடு வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. அதே சேம் டைம் வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ டெக்னிக்கல் வீடியோ தொடர்ந்து அப்லோடு செஞ்சுட்டு வரோம். அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.